ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜூனியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமி வீட்டோட கொல்லையை நான் வந்து கட்ட போகிறேன். எங்கள் மாமி வீட்டில் என்னென்னலாம் செடி வச்சுருக்காங்க, எங்கள் மாமி வீட்டுக்குள்ளே வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டிக்கிறேன். இவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து அந்த ஜன்னலுக்கு பின்னாடிலாம் வந்து நிறையலாம் இருக்குது. அதையும் நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பகுதிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஃப்ளவர் முளைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி. இந்த இது என்னென்னா இத்தனை கூண்லாம் பச்சை மிளகா. இங்கே பாருங்கள், முளைச்சிருக்கு பாருங்கள், மிளகா இருக்குது. இதுவும் அப்படி தான். இது வந்து டவுன் பண்ணலை. இது என்ன செடிங்கிறது எனக்கே தெரியாது. ஒரு கூண்டு மாதிரி கட்டி அதில் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருக்கும். மருதாணி. ஏன்னா இங்கே வந்து கருவேப்பிலை, இங்கே வந்து கருவேப்பிலை இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு. அங்கெல்லாம் வந்து சும்மா குப்பை போடுறதுக்கு இடம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து மட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி அடுத்து வந்து காட்டுறேன். அடுத்து வந்து இதுவும் வந்து பச்சை மிளகா தான். அது வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் வந்து க்ரீன் கலரில் வந்துருக்கு மிளகா. இது வந்து அதே மாதிரி ஃப்ளவர் தான். இதில் வந்து கலர் கலராக முளைக்கும். இது வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. அது பேர் என்னன்னு தெரில. எனக்கு தெரில, என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பச்சை மிளகா. இங்கே பாருங்கள், இங்கே முளைச்சி குட்டி குட்டியாக இது மாதிரி தான் ஃப்ளவர் முளைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஃப்ளவர், நல்லா இருக்குது, அழகா. இதுவும் அதே மாதிரி தான் முளைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் முளைச்சிட்டு எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. இது டவுன் பண்ணலை, 2 கொத்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கருவேப்பிலை. இது என்னங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல. எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க போனால் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், முருங்கை மரம். அவ்வளோதான். இது அப்படியே போகணும். இது வந்து பார்க்கிங் ஏரியா, ஓகேவா? இதில் வந்து பார்க் பண்ணுவாங்க. இந்த ஜன்னல், எங்கள் அடுப்பாங்கிற ஜன்னல் பார்க் பண்ணுவாங்க. இதுதான் கேட்டு, பார்க் பண்ணி இருக்கிறது. இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு தடவையே வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா இது முருங்கை மரம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்க்குறதுக்குலாம் அப்படியே ஒரு காடு மாதிரி. இதுவே எங்கள் மூமா வீட்டில் உள்ள கொல்லையை காட்டுறேன். அது இதை விட கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். நிறையலாம் போட்டிருப்பாங்க, செடியெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ராக்டிவாக. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கியூ ஆல்.